அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. பிறப்பின் ரகசியம். பிறப்பின் ரகசியம் தெரியணும். தெரியாம நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். அப்ப எந்த ஒரு மனிதன் பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொண்டானோ அவனுக்கு கவலை வராது. அப்ப கவலை வராம இருக்குன்னா 12 லக்கணத்துல போய் பிறந்தவங்கள்ல ஏதாவது ஒரு லக்கணத்துல போய் பிறந்திருப்பீங்க. அப்ப அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் நல்லா ஊன்றி கிரகிச்சு 1க்கு 2 தடவை போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மனித பிறவிகளில் என்ன சொல்லலாம்னா கர்மா பிறவின்னு கர்மத்தை அனுபவிக்க வந்தவர்கள். 2வது பிறவி என்ன சொன்னா புண்ணிய பிறவி, தர்ம பிறவி அப்படின்னு பேர், தர்ம பிறவி. 3வது பாக்கியத்துக்காகவே பிறந்தவங்க. அப்ப இது ஒரு இதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருங்க. கர்ம பிறவி, தர்ம பிறவி, பாக்கிய பிறவி, இந்த 3 தான். அப்ப இதுல நட்சத்திரங்களில் என்ன சொல்லலாம்னா இந்த ஒரு 9 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, காலற்றது, உடலற்றது, தலையற்றது. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கோர்வையா வரும். நான் பேச பேச நிதானமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்ப கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்ன சொல்லணும்னா காலற்றது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் காலற்றது. என்ன காரணம்னா ஏன் காலற்றது? ஒரு பாதம் மட்டும் என்ன சொன்னா சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு இடத்துல இருக்கும். மற்ற 3 பாதம் என்ன சொன்னான்னா அடுத்த ராசியில் இருக்கும். அதனாலதான் அதுக்கு காலற்றது. அதற்கடுத்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இது உடலற்றது. இங்கிட்டு 2 பாதம் இருக்கும், இங்கிட்டு 2 பாதம் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன வச்சுட்டாங்க, உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு வச்சாங்க. அதற்கடுத்து தலையற்றது. தலையற்றதுன்னா என்ன சொன்னா ஒரு இடத்துல 3 பாதமும், குருவுடைய நட்சத்திரம் பாருங்க, ஒரு இடத்துல 3 பாதமும், இன்னொரு இடத்துல 1 பாதம் மட்டும் இருக்கும். அது தலையற்றது. இது நீங்க இந்த பதிவுக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த பதிவுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து பெண் நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. பெண் நட்சத்திரங்கள்ல யாரு? சுக்கிரன், சந்திரன், சுக்கிரன், ராகு. இந்த பெண் நட்சத்திரங்களை பாருங்க, எப்பயுமே முழுமையான நட்சத்திரமா இருக்கும். சுக்கிரனுடைய சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் எல்லாம் முழுமையான நட்சத்திரம் ஒரே கட்டத்துக்குள்ள இருக்கும். ஒரே கட்டத்துக்குள்ளதான் இருக்கும். அதே சமயத்துல என்ன சொன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்களும் ஒரே கட்டத்துல தான் இருக்கும். பரணி, பூரம், பூராடம் ஒரே கட்டத்துக்குள்ள இருக்கும். ராகுடைய நட்சத்திரத்துல பாருங்க, அதுவும் என்ன சொன்னா பிரிதல் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கும். அப்ப என்ன சொன்னா சந்திரன், சுக்கிரன், ராகு பெண் நட்சத்திரம். இது முழுமையான நட்சத்திரங்கள். பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய பெண் நட்சத்திரங்களுக்கு துண்டு விழுகாதது, துண்டு விழுகாது. அப்ப அவளுக்கு என்ன சொன்ன பெண்ணுக்கு எப்பயுமே முழுமையைத்தான் கொடுக்கணும். எப்பயுமே பெண் நம்ம வீட்டுக்கு வரும்போது நிறைய குடத்தை தான் கொண்டு வருவாங்க. பாலுகாய்ச்சற வீட்டுக்கு என்ன நிறைய குடத்தை தான் தூக்கிட்டு போவாங்க. அது பெண் தான் தூக்கிட்டு போவாங்க. பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு தான் நம்ம நாள் குறிப்போம். அதற்கடுத்து அலி நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. சனியோடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம் அலி நட்சத்திரம். இதையும் கணக்கில் எடுத்துக்கணுங்க. சூரியனுடைய நட்சத்திரமும், செவ்வாயுடைய நட்சத்திரமும், வியாழனுடைய நட்சத்திரம், இது ஆண் நட்சத்திரம். அப்ப சூரியன், செவ்வாய், வியாழன் நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரம். ஆனால் 2 ராசிகளில் இருக்கும்.
இப்ப சூரியனுடைய நட்சத்திரங்கள் பாருங்க, ஆண் வீட்டுல இருக்கும், பெண் வீட்டுல இருக்கும். அதே சமயத்துல செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பெண் வீட்லயும் ஆண் வீட்லயும் இருக்கும். குருவுடைய நட்சத்திரம் பாருங்க, பெண் வீட்லயும் இருக்கும், ஆண் வீட்லயும் இருக்கும். அப்ப இந்த ஆணுக்கு ஏன் வந்து 2 இடத்துல வந்து இந்த மாதிரி ஆதிபத்தியம், இந்த நட்சத்திரங்கள் தான் சூரியன், செவ்வாய், வியாழன் நட்சத்திரங்கள் வந்து ஆண் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் 9மே வந்து 2 வீட்டோட தொடர்பு இருக்கும். 2 வீட்டுல, அது ஆண் வீட்டுல தொடர்பு இருக்கும், பெண் வீட்லயும் தொடர்பு இருக்கும். அப்ப ஒரு ஆணுக்கு எப்பயுமே என்ன சொன்னான்னா, அவன் ஒரே ஆதிபத்தியத்தோடு இருக்க முடியாது. சூழ்நிலைக்கு தக்கன, சந்தர்ப்பத்துக்கு தக்கன அவன் மாறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக அவன்கிட்ட இருக்கணும். அதனாலதான் என்னதான் ஒரு நட்சத்திரம் வந்து பெண் வீட்டில் இருந்தாலும் அது இன்னொரு பகுதி வந்து என்ன சொன்னா ஆண் வீட்டில் இருக்கும். பிறகு பெண் வீடு, ஆண் வீடு, பெண் வீடு, ஆண் வீடு, இதை சேர்ந்திருப்பதற்கு காரணமே இவன் வந்து தேவைக்கும் சந்தர்ப்பத்திற்கு மாதிரி என்ன செய்யணும், 2 ஸ்டேஜா மாற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டவர்கள் தான் இந்த ஆண் நட்சத்திரங்கள். அலி நட்சத்திரத்திற்கோ அல்லது என்ன சொல்லலாம் முழு நட்சத்திரத்திற்கோ நாம வந்து என்ன சொல்லலாம்னா, அவர் அலி நட்சத்திரம் என்னது, பாதி ஆண் பாதி பெண். அதே சமயத்துல வந்து முழு நட்சத்திரம் என்பது ஒன்லி பெண்ணு தான், ஒன்லி பெண் தான். அப்ப அந்த பெண் அப்படிங்கும் போது அதற்கு முழுமை கொடுத்தார்கள். அலிக்கு வந்து என்ன சொன்னான்னா முழுமை கொடுத்தார்கள், ஆனால் ஆணும் பெண்ணுக்கு உண்டான அந்த கேரக்டர் வந்து கொடுத்துட்டாங்களா. அப்ப இப்ப இதுல என்ன, இது ஒரு கணக்கை நீங்க எடுத்துக்கணும். அப்ப பெண் நட்சத்திரங்கள் எப்பயுமே முழுமையான இடத்துல இருக்கும். முழுமையான நட்சத்திரம் அந்த பெண் நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா முழுமையான நட்சத்திரமா தான் இருக்கும். ஆனால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இப்ப பரணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆண் வீட்டுல இருக்கு, ஆண் வீட்டில் இருக்கின்ற முழுமையான நட்சத்திரம். ரோகிணி என்பது பெண் நட்சத்திரம், ரோகிணி என்பது என்ன சொல்ற பெண் நட்சத்திரம். ஆனா பெண் வீட்டில் இருக்கின்ற பெண் நட்சத்திரம், பெண் வீட்டில் இருக்கின்ற பெண் நட்சத்திரம். அதே சமயத்தில் என்ன சொல்றான்னா வந்து சுக்கிரனை வந்து பூர நட்சத்திரத்தை பாருங்க, ஆண் வீட்டில் இருக்கின்ற முழு நட்சத்திரம். அதற்கடுத்து என்ன சொன்ன பூராடத்தை பாருங்க, ஆண் வீட்டில் இருக்கிற ஒரு முழு நட்சத்திரம், ஆனா பெண் நட்சத்திரம். ஆனால் பெண் வீட்டில் இருக்கின்ற அந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எப்பவுமே பெண் வீட்டுல தான் இருக்கும், பெண் வீட்டுல தான் இருக்கும். அலி நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு சனியோடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்கும், அலி நட்சத்திரம் எங்க இருக்குது, சனி வீட்டுல இருக்குது. யாரு, கடக வீட்டுல வந்து பெண் வீட்டுல வந்து அலி நட்சத்திரம் இருக்குது. புதன் வந்து என்ன செஞ்சிருக்குது, புதன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து பெண் வீட்டுல தான் இருக்கு. அப்ப சனியும் புதனும் அலி நட்சத்திரமாக இருந்தாலும் அது எங்கே போய் உட்கார்ந்துருக்குது, பெண் வீட்டுல உட்கார்ந்துருக்குது. அதே சமயத்துல கேது மட்டும் அலி நட்சத்திரமாக இருந்தாலும் அங்க எங்க போய் உட்கார்ந்துருக்குது, ஆண் வீட்டுல. அப்ப ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து ஆணும் இருக்கிறது, பெண்ணும் இருக்கிறது, அலியும் இருக்கிறது. ஆண் இருக்குது, பெண் இருக்குது. இப்ப மேசத்திலேயே பாருங்க, அலி நட்சத்திரம் இருக்குது, அதற்கடுத்து பெண் நட்சத்திரம் இருக்குது, அதற்கடுத்து ஆண் நட்சத்திரம் இருக்குது. ரிஷபத்துல பாருங்க, ஆண் நட்சத்திரம் இருக்குது, பெண் நட்சத்திரம் இருக்குது, ஆண் நட்சத்திரம் இருக்குது, பெண் நட்சத்திரம் இருக்குது. அப்ப எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையதாகத்தான் இன்று வரை இருக்கிறது. அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா அங்க ரிஷபத்துல பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா சூரியனுடைய நட்சத்திரம் ஆணு, சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பெண்ணு, செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆணு. எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறது, கலந்துதான் இருக்கும். அப்ப கலந்திருந்தால்தான் வாழ்க்கை வந்து இனிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை செட் பண்ணி வச்சாங்க. ஆதி காலத்துல வச்சு அவங்க வந்து கரெக்டா வச்சுட்டாங்க. இப்ப நம்ம இந்த கணக்கு வரும், இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வரணும், தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சாதான் அடுத்த கண்டன்ஸுக்கு வந்து வர முடியும். அப்ப மேசம் என்பது என்ன சொன்னா கர்மா தான். மேசம் என்பது கர்மா. என்ன காரணம்னா மேசம் கர்மா, சிம்மம் வந்து தர்மம், தனுசு வந்து பாக்கியம். தனுசு வந்து பாக்கியம்,
இந்த 3 தர்மத்திரிகோண வீடுகளும் என்ன சொன்னானா, மேசம் கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டது, சிம்மம் வந்து என்ன சொன்னானா தர்மத்திற்கு சம்பந்தப்பட்டது, தனுசு பாக்கியத்திற்கு சம்பந்தப்பட்டது. அப்ப என்ன சொல்றானா, மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் கர்மாவுக்கு பாத்தியப்பட்டவர், செவ்வாய் கர்மாவுக்கு பாத்தியப்பட்டவர். அதற்கடுத்து சிம்மம், சிம்மத்துக்குண்டான சூரியனுடைய நட்சத்திரங்கள் தர்மத்திற்கு பாத்தியப்பட்டவர்கள், தர்மத்திற்கு பாத்தியப்பட்டவர். தனுர் என்று சொல்லக்கூடிய குரு வீட்டில், குரு வீட்டுக்குண்டான குருவுடைய நட்சத்திரங்கள் பாக்கியத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள். அப்ப இத நீங்க புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு யார் ஒருவர் மேசம் சிம்மம் தனுசுவில் போய் பிறந்து விட்டார்களோ, மேசம் சிம்மம் தனுசுவில் பிறந்துட்டீங்க அப்படின்னா புண்ணிய பலம் கண்டிப்பாக உண்டு. புண்ணிய பலம் கண்டிப்பாக உண்டு. என்ன காரணம்னா, அந்த மேசத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து யாருடைய ஏன் புண்ணிய பலம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை 1ஆம் பாதம் அங்கே இருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு புண்ணிய பலம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம்னா, என்னதான் இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கர்மா மேசம் கர்ம லக்கணம் அப்படின்னு சொன்னாலும் அந்த கர்மத்தை அனுபவித்து இவர் புண்ணியமாக மாறிவிடுவார். மேச லக்கணத்துல போய் பிறந்தவங்க அந்த இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அசுபதி இருக்குது, பரணி இருக்குது, கார்த்திகை என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமும், சிம்மத்தில் போய் வந்து உத்தரம் என்று சொல்லக்கூடிய சூரிய நட்சத்திரமும், தனுர் என்று சொல்லக்கூடிய அமைப்புல போய் பிறந்தவங்க புண்ணியத்தை அனுபவிப்பாங்க. எதனால அனுபவிப்பாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லனா, அங்க சூரியன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து, சூரியனுடைய நட்சத்திரம் வந்து தர்மத்தை குறிக்கும். அப்ப அவர் என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் பிரச்சனைக்குள்ளானவராக இருந்தாலும், என்னதான் நிம்மதி இல்லாம இருந்தாலும், கடைசியில் அங்க ஒரு தர்மவானுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரமாகிய தர்மவானுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. அப்ப மேசம் சிம்மம் தனுர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே என்ன சொல்றாங்கன்னா வந்து தர்மம் அப்படிங்கிற ஒரு கால் அங்கே இருக்கிற காரணத்தினால என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு முடிவுரை என்பது சுபமாக இருக்கும். ஓகேவா? அதற்கடுத்து ரிஷபம், ரிஷபம் கன்னி மகரம் லக்கணத்துல போய் பிறந்தவங்க முதல்ல அங்க ஸ்டார்ட் ஆகுறது என்ன சொல்றான்னா புண்ணியம் ஸ்டார்ட் ஆகுது. ரிஷபத்துல போய் பாருங்க, சூரியனுடைய நட்சத்திரத்துடைய 3 பாதங்களும், கன்னியில முதல் 3 பாதங்களும், அதற்கடுத்து மகரத்துல 3 பாதங்களும் இருக்கிறதுனால புண்ணியத்தோடு சேர்ந்த கர்மாவை அனுஷ்டாங்க. புண்ணியமும் இருக்கிறது, கர்மா இருக்குது. அப்ப என்ன சொல்றான்னா வந்து புண்ணியம் இருக்கிறது, கடைசியில அங்க என்ன இருக்கு, கடைசி 2 பாதம் என்ன சொன்னான்னா செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் வந்து கர்மா அப்படின்னு சொல்லிட்டோமா, அப்ப கர்மா இருக்குது. அப்ப ரிஷபம் கன்னி மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சமன்பாடோடு அனுபவிப்பாங்க. சமன்பாடு, ஐயா 100 ரூபாய்க்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நீ வந்து என்ன சொன்னான்னா சம்பாதித்தேன்னா அந்த 100 ரூபாயும் செலவழிக்க கடன்பட்டு சமநிலைக்கு நீ வந்துடுவ. அப்ப இவர்கள் கர்மாவையும் அனுபவிப்பாங்க, புண்ணியத்தையும் அனுபவிப்பாங்க. அப்ப முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா, நம்மளுடைய வாழ்வில் இந்த ரிஷபம் கன்னி மகர லக்கணத்துல போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து 2 ஆதிபத்தியமுடைய நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது. சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது. சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா தர்மவான், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் கர்மவான். உயர்த்திடாதீங்க. அப்ப என்ன சொன்னா, தர்மம் என்பது இருக்கின்ற இடத்தில் கர்மமும் இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த ரிஷப லக்கணத்திலும் கன்னி லக்கணத்திலும் மகர லக்கணத்திலும் போய் பிறந்த அதிகமான கர்மாக்குள்ள போய் மாட்டிக்கிடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5000 ரூபாய் வந்து உங்க கையில இருக்குன்னா
நீங்க 7,000க்கு உண்டான கர்மாவை செஞ்சிடாதீங்க. அப்ப என்ன செய்ய, அதை அழிஞ்சு வந்து நீ வந்து மாட்டிக்கிடுவே அப்படின்னு சொல்றான். ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்தவனும், கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவனும், மகர லக்கணத்தில் போய் பிறந்தவனும் அதிகமான கர்மாவை செய்து மாட்டிக்கொள்ளாதே. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள, நீ ஒரு ஊருக்கு போற, உனக்கு 1000 ரூபாய் செலவு கொடுக்காங்க, அதுல நீ 900 ரூபாயை செலவழிச்சுட்டு 100 ரூபாயை வச்சேன்னா தப்பிச்சுக்கிடுவ, இல்லைன்னா மாட்டிக்கிடுவ. அதனாலதான் எப்பயுமே இந்த ரிஷபலக்கணத்துல போய் பிறந்தவங்களும், கன்னிலக்கணத்துல போய் பிறந்தவங்களும், மகர லக்கணத்துல போய் பிறந்தவங்க புரிஞ்சுக்கிடுங்க. மேச லக்கணம், சிம்ம லக்கணம், தனுர் லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு அவனுக்கு தர்மவான் அங்க இருக்காரு. ஏன்னா வந்து மற்ற 2 நட்சத்திரங்கள் வெவ்வேறு ஆதிபத்தியம் உடையவை. அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் வந்து ஒரு கால் இருந்தாலும் அவருக்கு என்ன சொல்றாருன்னா வந்து கண்டிப்பாக வந்து தர்மம் சார்ந்த விஷயம் வந்து கடைசியில கை கொடுத்து வெற்றி பெற்று விடுவார். அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா, நம்ம மண்லக்கணமாகிய ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு தர்மமும் இருக்குது, கர்மமும் இருக்குது. இதுல சமன்பாடோடு நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த அமௌண்ட்டுக்கு உள்ள செலவழிச்சு நம்ம பேசாம இருந்தோம்னா இவர்கள் நிம்மதி அடைந்து விடுவார்கள். அதற்கடுத்து மிதனம், துலாம், கும்பலக்கணங்கள். இவர்களுக்கு என்ன இருக்குது, மிதனத்திலையும் துலாத்திலையும் வந்து என்ன சொல்லலாம், துலாத்திலையும் கும்பத்திலையும் என்ன இருக்கு, 2 பாதங்கள், செவ்வாயோடைய 2 பாதங்கள் அங்க இருக்கிறதுனால இவன் கர்மத்தை அனுபவிக்க பிறந்தவன் தான். ஏன்னா ஆரம்பம் வந்து என்ன கர்மா இருக்குது இல்ல, அப்ப ஆரம்பத்துல கர்மா இருக்கிறதுனால கர்மாவும் இருக்கிறது. அதே சமயத்தில் குருவோடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு பாக்கியமாக இருக்கிற காரணத்தினால நீங்க என்ன சொன்னா, என்னதான் கர்மா பண்ணினாலும் இந்த லக்கணத்துல போய் பிறந்தா கர்மா பண்ணி கடைசியில பாக்கிய சுகத்தை கொடுக்கக்கூடிய குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தப்பித்து விடுவீர்கள், உறுதியாக தப்பித்து விடுவீர்கள். அதற்கடுத்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த லக்கணத்துல பாருங்க, ஒன்லி யார் இருக்கா, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு தளப்பிலே கடைசி 4வது பாதமா வந்துடுறார். கடைசியில விருச்சகத்துல பாருங்க அந்த குரு அங்க வந்திருப்பார். அதே சமயத்துல மேனத்துல பாருங்க குருவுடைய நட்சத்திரம் வந்து 4வது பாதம் இருக்கும். அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. சாரி, கடகத்துல வந்து என்ன சொல்றான்னா குருவுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது, அதுக்கடுத்து சனி நட்சத்திரம் இருக்குது, அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து புதனுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப அங்க என்ன சொல்றான்னா ஒன்லி ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தர்மம் மட்டுமே அங்கு இருக்கிறது, கர்மம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரங்கள் அங்கே இல்லை. அதனால கடகம், விருச்சிகம், மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒழுங்கா இருந்தீங்கன்னா பூரண சுகத்தை அனுபவிச்சிருவீங்க, ஒழுங்கா இருந்தீங்கன்னா பூரண சுகத்தை அனுபவிச்சிருவீங்க. அதற்கடுத்து எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க, மேசம், சிம்மம், தனுசு புண்ணியவான்கள், ரிஷபம், கன்னி, மகரம் இவர்கள் என்ன ஆதிபத்தியம் அப்படின்னா கர்மாவும் இருக்கிறது, தர்மமும் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றான்னா வரவும் இருக்கிறது, செலவும் இருக்கிறது, தப்பித்து கொள்ளலாம். வரவும் இருக்கிறது, செலவும் இருக்கிறது, தப்பித்து கொள்ளலாம். மிதனம், துலாம், கும்பத்தில் போய் இருக்கிறது, கர்மா பாதிப்பு. நீ எவ்வளவுதான் கர்மா பாதிப்பு பண்ணினாலும் உனக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து அங்க குருவோடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய குருவோடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த குருவோடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். அப்ப அந்த கண்டிப்பா ஒரு பாக்கியத்தை கொடுக்கறதுனால அங்கேயும் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கிறது. ஆனால் கடகலக்கணத்திலும், விருச்சிக லக்கணத்திலும், மீனலக்கணத்திலும் போய் பிறந்தவர்களுக்கு கர்மா பாதிப்பு வரும், வராதுன்னு சொல்லல. ஆனால் அவர்களுக்கு ஒன்லி அங்க அந்த இடத்துல இருக்கிறது என்ன சொன்னா குருவோடைய நட்சத்திரம் ஆகிய குருவோடைய நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கிற காரணத்தினால கடைசியில் வந்து அவர்கள் பாக்கியசாலைகளாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்லணும்னா 3 விதம்தான். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்
கர்மா. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் தர்மம். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லணும், குருவுடைய நட்சத்திரங்கள் பாக்கியம். உங்களுடைய லக்கணங்களில் இப்படி ஷார்ட்டா எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய லக்கணங்களில் சூரியனுடைய நட்சத்திரம் மட்டும் இருந்தால், சூரியனுடைய நட்சத்திரம் தர்மத்தை கொடுக்கும், தப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய லக்கணங்களில் செவ்வாயுடைய நட்சத்திரமும், அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் கர்மா, செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் தான் கர்மத்தை கொடுக்கும். அதே உங்களுடைய கட்டத்தில் வந்து ரிஷபத்தில் வந்து என்ன சொன்னா சூரியனுடைய நட்சத்திரம் தர்மத்தையும் இருக்குது. அப்ப சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மைகளுக்கு உங்களை விட்டுரும். அதே சமயத்துல இப்ப வந்து காற்று ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு குரு கை கொடுப்பார். அப்ப யாருக்கு எந்த விதத்துல கை கொடுக்கப்படும் அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேசம், சிம்மம், தனுசு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சூரியன் கை கொடுப்பார். அதே சமயத்துல ரிஷபம், கன்னி, அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து மகரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கொடுக்கின்ற கர்மத்தை சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மமானால் நீங்கள் ஜெயித்து விடலாம். மிதுனத்தில் காற்று ராசிகளில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய கர்மா அங்கு இருக்கிறது. செவ்வாயுடைய கர்மா வரும், ஆனால் குரு அங்க உங்களை காப்பாத்தி விட்டுருவார். குரு காப்பாத்தி விட்டுருவார். மேசத்தையும் சிம்மத்தையும் சூரியன் காப்பாற்றுவார். அதே சமயத்துல வந்து ரிஷபத்தையும் கன்னியையும் என்ன சொல்றான்னா மகரத்தையும் சூரியன் காப்பாற்றுவார். அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து இங்க மிதுனம், துலாம், கும்பத்தை வந்து என்ன சொன்னா குரு காப்பாத்திடுவாரு. கடகம், விருச்சிகம் மீனத்தை குரு காப்பாற்றுவார். அதனால உங்கள் லக்கணத்துல வந்து பிளஸ்ஸாக இருக்கின்ற இந்த மூணு தெய்வங்கள் என்ன சொன்னானே, இவங்க 3 பேர் தான் கர்மம், தர்மம், பாக்கியம். இந்த 3 பேர் தான். கர்மத்தை கொடுப்பவர் செவ்வாய் நட்சத்திரங்கள், தர்மத்தை கொடுப்பவர் சொன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள், பாக்கியத்தை கொடுப்பவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து குருவுடைய நட்சத்திரங்கள். இது உங்கள லக்கணத்துக்குள்ள வந்து எது இருக்கிறதோ அதை பிடித்து கொள்ளுங்கள். செவ்வாயுடைய கர்மாக்கள் உங்களை வந்து என்ன சொன்னா வந்தடையும், வராமலாம் இருக்காது, வரும். அப்ப வரும்போது நீங்கள் என்ன சொன்னா அந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு கொள்வதற்கு இதுதான். இதனால நீங்க என்ன சொன்னா எந்த லக்கணத்துல போய் பிறந்தால் என்ன என்று சொல்லக்கூடிய விளக்கங்கள் சொல்லப்பட்டு விட்டது. 1க்கு 2 தடவை படிச்சா தான் புரியும். நாங்களாம் இத்தனை வருஷம் படிச்சுட்டு இதை வந்து இந்த வீடியோவை 23 நிமிஷம் வந்து கொடுப்பதற்கு என்ன சொல்றான்னா வந்து ஒரு தெளிவு வந்த பிறகுதான் கொடுக்கணும். எனக்கே பேசுறதுக்கு தெளிவு வரணும். தெளிவு வராம நான் கொடுத்து வந்துச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் இப்பதை கண்டிப்பாக எப்பயுமே கர்மாவுக்கு சொந்தக்காரன் செவ்வாய், தர்மத்திற்கு சொந்தக்காரன் வந்து சூரியன், பாக்கியத்திற்கு சொந்தக்காரன் குரு. இந்த நட்சத்திரங்கள் தான் உடைவட்ட நட்சத்திரங்கள். இவர்கள் ஆண் வீட்டிலும் பெண் வீட்டிலும் இருப்பார்கள். ஆனால் பெண் நட்சத்திரங்கள் என்ன சொல்றாங்க, முழுமையான நட்சத்திரங்கள் ஆண் வீட்டிலும் இருக்கிறது, பெண் வீட்டிலும் இருக்கிறது. அதே சமயத்தில் அலி நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அலி நட்சத்திரங்கள் வந்து 2 வந்து என்ன சொன்னான்னா ஜல வீட்டிலும், 1 வந்து என்ன சொல்றான்னா வந்து தர்மத்திரிகோணத்திலும் இருக்கிறது. எல்லாம் வந்து காலச்சக்கரம். நீங்கள் நல்லா படிச்சு பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சது. எப்பயுமே மேசத்திற்கு சூரியன், ரிஷபத்திற்கும் சூரியன் காப்பாற்றுவார், செவ்வாய் கெடுப்பார். ரிஷபத்திற்கு மண்ராசிகளுக்கு செவ்வாய் கெடுத்து சூரியனால் காப்பாற்றப்படுவீர்கள். நெருப்பு ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியனால் காப்பாற்றப்படுவீர்கள். காற்று ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாயால் கெடுக்கப்பட்டு குருவால் காப்பாற்றப்படுவீர்கள். ஜலராசியில் போய் பிறந்தவர்களுக்கு குருவே எந்த காலத்திலும் பிரதானம். அதனாலதான் கடகத்தில் வந்து என்ன சொன்னாலும் குரு உச்சம், கடகத்தில் குரு உச்சம். விருச்சிகம் வந்து என்ன சொன்னான்னா பகை வீடு கிடையாது.
மீனம் வந்து அவர் சொந்த வீடு. அதனால வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க.